டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிக்கும் இட்லி கடை இன்று முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. மிதுன ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் அற்புதமாக இருக்க போகிறதா? அவதிப்பட போகிறீர்களா? கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா? வழிபாடு என்ன? பரிகாரம் என்ன? இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இவரை வைத்து பிரதானமான பலனை எடுக்கலாம். புதன் மட்டும் கிடையாது, புதன் யாரோட சேர்ந்திருக்கார், அப்புறம் மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய மாதக்கோளில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ஆண்டுகோளாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இதெல்லாம் சேர்த்து தான் பலன் சொல்லுவோம். சந்திரனை மட்டும் இதில், ஏன்னா அவர் வந்து டெய்லி மூவ் ஆகக்கூடிய, அதாவது ஒரு நட்சத்திரம் மாறிடுவார் டெய்லி. ஒரு ராசியை வந்து ஏறக்குறைய 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறிடுவார். அதனால் அவரை மட்டும் தினப்பலனில் பார்த்துக்கலாம். மற்றபடி மாத பலனில் நம்ம வந்து பிரதானமாக இப்போது எல்லா கிரகங்களும் சேர்த்து பலனாக இருந்தாலும் கூட புதனுடைய கதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் ராசி அதிபதி. அவர் எப்படி இருக்காரோ அப்படித்தான் நம்ம இருப்போம் அப்படின்றது. அப்போது புதன் எங்கே இருக்கார்? மாதம் தொடங்கும் போது ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்துல இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, சொந்த வீடு கிடைக்குது, பலமாக இருக்கார். ஆனால் 2வது நாளே மாறிடுவார். 5ஆம் இடத்திற்கு வரார். ரொம்ப விசேஷம், நல்லது 5ல் புதன் இருக்கிறது. ஆனால் அந்த 5ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தினுடைய கடைசியில் 6ஆம் இடத்திற்கு வந்துடுவார், அக்டோபர் 24ஆம் தேதி. அது எப்படி இருக்குன்னா, அதுவும் சாதகமாக தான் இருக்குது. அப்போது ராசியாதிபதி புதன்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார், நல்ல பலனை கொடுக்குறார். இடையில் சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கு துலாத்துக்கு வருவார். புதன் வந்து ஆல்ரெடி துலா ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். அந்த புதன் வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் ஏறக்குறைய ஒரு வார காலம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. அப்போ சூரியன், அந்த புதன் வந்து 5ல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரியனோடு சேர்றார்னா, புதன் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர், தனித்து இருந்தாலும் சுபர். அப்போது முதல்ல புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். இடையில் கொஞ்ச நாள் வந்து சூரியனோடு சேரப்போகின்றார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அசுப கிரகங்களோடு சேர்ந்திருக்கார். ஆனால் அந்த வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் 5ஆம் பாவம். அப்போ எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது பலன் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்காது, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போது ராசியாதிபதி புதன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அந்த பலனை கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன பலன்லாம் கொடுப்பாருன்னு கேட்டால், முதல்ல மிதுன ராசியில் ஆணோ அல்லது பெண்ணோ, அதாவது கணவனோ அல்லது மனைவி, யாரோ ஒருத்தர் இருந்தால் போகிறோம், அந்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மிதுன ராசியில் கணவனோ அல்லது மனைவியோ இருந்து இப்போ தான் புதுமண தம்பதிகள் அப்படின்னு சொன்னால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. அதனால் இப்போது புதுசாக திருமணம் ஆனவர்கள், ஆவணி மாதம்தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சைல்டு பர்த், குழந்தை பெற்றுக்கொள்கிறத, புத்திர பேற்றை தள்ளி போடக்கூடாது. நாங்கள் இப்போ பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புதன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்காருன்னு சொன்னால் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை எப்படி சொல்லலாம்னா, ட்வின்ஸு கூட கிடைக்கும். புதனை இரட்டை கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து அந்த புத்திர பேற்றை தள்ளி போடக்கூடாது. அதை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான பலன். அதே போல் பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும். அவங்க எங்கே படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே படிக்கிறதுக்கான விஷயம் நடக்கும். படிக்கிறதுக்கு லோன் வேணும்னு சொன்னால் அது கிடைக்கும். அதே போல் அந்த லோன் வாங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய அம்சம் இருக்கிறது. அப்போ இந்த மாதம் பலன் எப்படி இருக்குன்னா, கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம், குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அது சந்தோஷம் தானே. எந்த பெற்றோர் தான் வந்து சரி பசங்களுக்கு பலன் சொல்லிட்டீங்க, எனக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்பாங்களா? இதுவே எனக்கு போதும், என்னுடைய மக்கள் நன்றாக இருந்தால் அது எனக்கு போதும்ன்றதான் எல்லா பெற்றோருடைய ஒரு விஷயமாக இருக்கும், சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும், எண்ணமாக இருக்கும், வேண்டுதலாக இருக்கும், பிரார்த்தனையாக இருக்கும். அப்படியாக பிள்ளைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். அப்புறம் பொதுவாக மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுடைய வேலையில் வந்து நல்ல திறமையாக செயல்படுவீங்க, தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த கஷ்டமாக இருக்கும், பலன் நிறைய சொல்லலை.
எப்படின்னா நிறைய வேலை பார்த்து சம்பாதிப்பீங்க, அப்படியான ஒரு விஷயம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணி பலன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கும். இப்படியாக இந்த புதன் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நல்ல பலனை இந்த மாதத்தில் கொடுக்குறார். அடுத்ததாக பார்க்கும்போது சூரியன், இவர் தான் இந்த மாதத்தில் பிரதானமாக நம்ம பலன் சொல்கிற மாத பலனுக்கான ஒருத்தராக இருக்கார். அந்த சூரியன் எங்கே இருக்காருன்னு சொன்னால் 4, 5ஆம் இடங்களில் சந்திருக்கிறார். 4ல் சூரியன் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு கேந்திர ஸ்தானத்தில் இயற்கை அசுப கிரகம் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறவங்க நீங்கள் முதல்ல போட்ட பிளானை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட்டுவீங்க. கீழே மட்டும் கட்டலான்னா மேலே கொஞ்சம் சேர்த்து கட்டுவீங்க. ஒரு ஃப்ளோர் தானே 2வது ஃப்ளோரில் ஒரு ரூம் அது போடலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன வரும், அப்படியாக பண்ணுவீங்க. அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை செய்வீங்க. அப்படியாக சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களை நல்லா வளர்த்து கொள்ள உங்களால் முடியும். 5ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் நீச்சம் அடைவார். ஏறக்குறைய ஒரு மாதத்தில் பாதி 6 மாதம் 5ஆம் இடத்துல இருப்பார். அப்போ என்னென்னா நீங்கள் நிறைய புண்ணிய காரியங்களை செய்யணும். புண்ணிய காரியங்கள் செய்யும்போது அது பிள்ளைகளுக்கு நல்லதாக சென்று முடியும். உங்களுக்கும் கூட வேறு கெடுதல்கள் பிரச்சனை வராமல் அது தடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரிகாரத்தை பார்த்துடலாம். அதன் பிறகு யாருன்னு பார்க்கும்போது சுக்கிரன் ராசிக்கு 3, 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ல் இருக்கும்போது கேதுவோட 4ஆம் வீட்டுக்கு வரும்போது நீச்சம் அடைவார். அப்போ சுக்கிர பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அப்போ சுக்கிரன் யாருன்னு கேட்டால் 5, 12க்கு உண்டானவர். அப்போது நல்ல செலவுகள் நிறைய செஞ்சால் போதுமானது. இதெல்லாம் இந்த மாதத்திற்கு பலன் சொல்லக்கூடிய எடுத்துக்கொண்ட கிரகம். செவ்வாய் பற்றியும் புதனோட சேர்ந்துருக்காருன்றதை நம்ம பார்த்துட்டோம். அப்போது பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருகிறது. அதில் பௌர்ணமி நாள், இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதில் தமிழ் மாதத்தின்படி வரக்கூடிய பௌர்ணமி சந்தான கோபால விரதம், சந்தான கோபால பூஜைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாளாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல புதன் இருக்கார். பெரும்பாலும் பிள்ளைகள் பற்றி தான் சொல்லியிருக்கோம். அந்த பௌர்ணமியில் கணவன் மனைவி இருவருமே, அம்மா அப்பா இருவருமே ஃபாஸ்டிங் முடிஞ்சால் விரதம் இருங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க, அங்கே பூஜைகள் நடக்கும், கலந்து கொள்ளுங்க. வீட்டில் பூஜை பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம். மிக விசேஷமான பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில்